என்ன? பாவம் சார், அவங்க வெளிய கொசு பயங்கரமா கடிக்கும், உள்ள வரட்டும் சார். சரி, அவங்க வெளியே நின்னா உனக்கு என்ன பிரச்சனை? அது நல்லா இல்ல சார், குளிரா இருக்கும், கொசு கடிக்கும். இப்படி எல்லாம் வெளியே இருந்தா அவங்களுக்கு பழக்கமே இருக்காது சார். சூப்பர், கரெக்ட் தான். நீ இவ்ளோ தூரம் அவங்கள பத்தி யோசிக்கிறியே, ஆனா ஒரு நிமிஷமாச்சும் அவங்க உன்னை பத்தி யோசிச்சு பார்த்தாங்களா? பார்த்தாங்களா? அதெல்லாம் பரவாயில்ல சார். எனக்கு பரவா இருக்கு. இத பாரு நந்தினி, நல்லவளா இரு. ஆனா உன்ன மாதிரி ரொம்ப நல்லவளா இருந்தேன்னு வெச்சுக்கோ, இந்த உலகத்துல வாழவே முடியாது, வாழ முடியாது. ஒரு கண்ணத்துல அடிச்சா பதிலுக்கு 2 கண்ணத்துலயும் அடிக்கணும், இல்ல ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுதா? போ, நீ போய் தூங்கு, நான் பாத்துக்கிறேன். சார், நான் விஜயக்கா வீட்டுக்கு போய் சமைக்கிறது உங்க அம்மாக்கு பிடிக்கல சார், அதான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதுக்காக உன்னை வீட்ல இருந்து வெளியே தள்ளிடுவாங்களா இவங்க? ரோட்ல நிக்க வைப்பாங்களா? ஒரு மனசாட்சி இருக்க வேண்டாம், மனிதாபிமானம் இருக்க வேண்டாம்? சரி, அந்த தாய் கிழவிதான் அப்படி சொல்றான்னா உடனே இந்த 3 பேரும் அப்படியே அப்படியே அதை கேட்டுருவாங்களா? நான்சென்ஸ் இடியட்ஸ். சார், நாளைக்கு உங்க அம்மா வந்தா பெரிய பிரச்சனையாகும் சார். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. புரியுதா? நீங்க சொல்லுவீங்க சார், கடைசியா பலிகடாவாக போறது நானா தான் இருப்பேன். நந்தினி, ப்ளீஸ் என்ன நம்பு. இந்த விஷயத்துல உன்னை யாருமே எதுவுமே சொல்லாதபடி நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன். நீ கவலைப்படாத, இந்த வாட்டி என்ன நம்பு. யாரு யாரு? போய் பாரு. யாரு இந்த நேரத்துல? அது விஜயக்கா. பேசு. ஹலோ அக்கா, என்னக்கா இந்த நேரத்துல? திடீர்னு எனக்கு முழிப்பு வந்துச்சா, ஒரே உடம்பு வலியா இருக்கு. எனக்கே இப்படி இருக்குன்னா உனக்கு ரத்த கட்டு வேற, என்ன ஆச்சோன்னு நினைச்சுதான் போன் பண்ணேன். அந்த வலியெல்லாம் அப்படியேதான்க்கா இருக்கு. என்ன நந்தினி, நீ ஒத்தடம் குடுக்கலையா? ஐஸ் எல்லாம் வச்சு ஒத்தடம் குடுக்க சொன்னேன்ல. எங்க இருந்துக்கா ஐஸ் எல்லாம் வைக்கிறது? அதுக்கு நடுவுல இங்க வேற பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை? நான் அப்புறமா சொல்றேன்க்கா. நந்தினி, நீ ஓகே தானே? இல்ல நான் வேணா அங்க வரட்டுமா? இல்லக்கா, அதெல்லாம் தேவையில்லை, நான் நாளைக்கு உங்ககிட்ட பேசுறேன். சரி, பாத்துக்கோ. ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் ஐஸ வச்சு ஒத்தடம் கொடுத்துட்டு தூங்குமா, இல்லாட்டி நாளைக்கு இன்னும் அதிகமா வலிக்கும். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். அக்கா, அந்த ஹோட்டல்கார அண்ணன் என்ன சொன்னாரு? சாப்பாடு நல்லா இருக்கு இல்ல எதுவும் சொன்னாரா? அது இன்னும் அவர் சொல்லல நந்தினி, நாளைக்கு தான் போன் பண்ணி கேட்கணும். சரிக்கா, கேட்டுருங்க. அப்போதானே நம்ம அடுத்து செய்யும் போது பார்த்து கவனமா செய்ய முடியும். சரி, கேட்டுக்குவோம். நீ படுத்து நல்லா தூங்கு. என்ன? என்னாச்சு நந்தினி? விஜய் என்ன சொல்றா? ஒன்னும் இல்ல சார், சும்மாதான். சும்மாவா? இல்லையே, கேட்டுச்சு. ஏதோ ஐஸ் வலின்லாம் சொல்லிட்டு இருந்திய, கேட்டுச்சு. ஏதோ அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல சார். சரி, நீ போய் தூங்கு. சார், அதான் இவ்ளோ நேரம் வெளியே நின்னுட்டாங்களே, உள்ள வர சொல்லலாமே. இப்போ நீ தூங்க போறியா இல்லையா? அதுக்கு இல்ல சார், என்ன இருந்தாலும் இது அவங்களோட வீடு, நான் அவங்களோட வீட்டு வேலைக்கார பொண்ணு. நான் வீட்டுக்குள்ள இருக்கிறதும் அவங்க வெளியே நிக்கிறதும் ஒரு மாதிரியா இருக்கு. இதெல்லாம் அவங்க யோசிக்கட்டும், அவங்களுக்கும் சேர்த்து நீ யோசிக்காத. பேசாம தூங்கு. தூங்கு.
குட் நைட். சார் தூங்கு தூங்கு. தூங்கு நந்தினி.